ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கட்டும், இல்லை நார்மல் பீப்புள்ஸ் வந்து ஹை ஹீல்ஸ் போடும்போது அதிகமான மாடிப்படி ஏறுறவங்க, ரொம்ப நேரம் வந்து ஷெட்யூல் காக் விளையாடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரிப்பீட்டட் இன்ஜுரி ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்மளோட ஒவ்வொரு ஜாயிண்ட்டுமே வந்து லிகமெண்டால பிணைக்கப்பட்டிருப்போம். ஜவ்வு வந்து சுற்றி இருக்கும் அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்ஸுமே. அதில் அதிகமான ஜவ்வு உள்ள இடம் வந்து நம்மளோட ஆங்கிள் ஜாயிண்ட். ஸோ இந்த ஆங்கிள் ஜாயிண்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த குதிக்கால் வந்து ரொம்ப ஹை ஹீல்ஸ் வந்து சில விமன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு லைட்டாக ஒரு ட்விஸ்ட் ஏற்பட்டாலே வந்து அவங்க ஆங்கிள் ஜாயிண்டில் வந்து இன்ஜுரி ஆகிடும். சில பேருக்கு வந்து மாடிப்படி ஏறிட்டு இருக்கும் போது தவறுதலாக அவங்களுக்கு வந்து ட்விஸ்டிங் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துலையும் வந்து லிகமெண்ட் இன்ஜுரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து அதிகமான ரன்னிங் பண்ணும்போது லிகமெண்ட் வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போயிடும். அவங்களுக்கு வந்து லிகமெண்ட் இன்ஜுரி வந்து ஹெவியாக இருக்கும். சில பேருக்கு ஷெட்யூல் காக் விளையாடும் போது ஏற்கனவே விளையாண்ட ஒர்க்காக இருக்கலாம், ரிப்பீட்டட் ஒர்க்னால அந்த லிகமெண்ட் வந்து டேமேஜஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும். இந்த லிகமெண்ட் இன்ஜுரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஹை ஹீல்ஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நார்மல் பேட்டர்ன் ஆஃப் செப்பல் வந்து மாறணும். ஷெட்யூல் காக் விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ப்ராப்பரான ஒரு ஆங்கிள் பிரேஸ் மாதிரி அந்த இடத்துக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு விளையாடுறது ரொம்ப நல்லது. ப்ராப்பராக அந்த லிகமெண்ட் இன்ஜுரி ஹீல் ஆகிற வரைக்கும் ப்ராப்பர் ரெஸ்ட் எடுக்கிறது நல்ல ரிசல்ட் போடும். தேங்க்யூ.